கர்த்தாவே இந்த வெளியிலே தகப்பனே பேசினவங்க நல்ல பிதாவின் ஆவியன்னு சொல்லிடுறப்பா. பரிசுத்த ஆவியின் அடிவு முழுமையை மறைச்சு வெளிப்படுங்க தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் வாயோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் ஆறுதலே காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே. துயரன் கையில் களிமண்ணால் அனுதினமே பணிந்திடுவே. துயரன் கையில் களிமண்ணால் அனுதினமே பணிந்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூரிஷதனவரி கவ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 6:37. வா 6ல 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யார் சொன்னது? நம்ம மலைப்பிரசங்கத்துல இருந்து ஆண்டவர் பேசுறதுன்னு நினைச்சுவோம். இது ஏசப்பா மலைப்பிரசங்கத்துல பேசின வார்த்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததா 2 நாளா நினைச்சிட்டு இருக்கோம். 2 வாரமா சொல்லிட்டு இருக்கோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதே சாந்த குணங்களை பாய்க்கலாம். அப்ப ஆவியில எளிமையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், சாந்த குணங்கள பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்டு கற்றுக் கொடுத்து வந்திருக்காரு. நம்ம 2வது செய்தி. இது 3வது அதே மலை பிரசங்கத்துல பேசுறோம். அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசின வார்த்தை. அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் பேசுவாரு. இன்னும் கடைசி வரைந்த முடிவு வரைந்து ஆண்டவர் நினைச்சாரு பேசின வார்த்தை தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். உள்ளதை உள்ளதென்று பேசணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. உள்ளதை நினைச்சு உள்ளதென்று பேசு, இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம சில காரியங்கள் பார்ப்போம். உள்ளதை உள்ளதென்று சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா வாயில என்ன செய்யக்கூடாது? பொய்யான வார்த்தைகள் வரக்கூடாது. அது என்னது? தீமை என்று வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படிங்க போட்டிருக்கு. சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. தீமையை கொண்டது, தீமையினால் என்ன கொண்டது? பிசாசுதான். அதனால நீங்க உள்ளதை உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன், இல்லதை இல்லதென்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும்? உண்மையா அவர் விரும்புகிற தேவன். அவர் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே உண்மையா இருக்கிறதா ஆண்டவர் நினைச்சாரு பாக்குறாரு. அதான் சொல்லுவோம். அப்ப கடற்கரை கூட சொல்லுவோம். அன்னைக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாரு? ஒழுங்குறமாய் செய்தார். அல்லேலூயா. அதே தான் நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு வாயில என்ன செய்யக்கூடாது? பொய்யான வார்த்தைகள் வரக்கூடாது. எந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? அப்படி பொய்யான வார்த்தைகள் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம அமைதியாவே இருக்கிறாருதான். தெரியாதுன்னு சொல்றாங்க, தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வேண்டாம். நம்ம அமைதியா இருக்க வேண்டியதான். சரி அங்க பேசுங்க, அங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சணும். தாவி நினைச்சு அப்படிதான் சொல்லி செய்வாரு. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை என்ன செஞ்சாராம்? பேசினாராம். சில முடியாத காரியம் முடியாது, இதனால நம்ம பிரச்சனை வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம்? அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். தாவீது சொல்லியிருக்கிறார். ஆனா கட்லி பிள்ளைங்க ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த தாவீது ராஜா தான் ராஜான்னு தெரியும். அப்போ நீ சொல்லுவாங்க வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் முன்னால என்ன செஞ்சிருவான்? கிறுக்கு மாதிரி நடிப்பான். தாவீது ராஜா பைத்திய மாதிரி கோலம் அப்படி வடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்பான். ஒண்ணுமே தெரியாத இப்படியே நிற்பான்.
வைத்தியம் இல்லைன்னா வைத்தியத்துக்கு உள்ள கொண்டு நிப்பாட்ட வெளியே அனுப்ப அப்படிங்குமா, அப்படி வெளியே அனுப்பிதான் உடையில அந்த வச்சு அலையிலையா. அப்போ அந்த சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்யுது, சாதகமா மாத்தி ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து கூட்டிட்டு வெளியே கூட்டிட்டு போயிருந்தாரு. அதாவது கட்டுரை பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்னா பைபிள் வசனத்துக்கு போல இருக்குது. எந்த ஒரு காரியத்தில் 35 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றது ஆண்டவர் இயேசுப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் தலையின் மேலே என்ன செய்ய வேண்டாம், இது சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால நினைச்சுக்கிறது முடியாது. அதை நாங்க ஏசப்பா அறியறதுக்கு முன்பாக ஏதாவது சின்ன விஷயத்துல கூட என்ன செய்வோம், என் தலையில அடிக்க சொல்றேன் பொய்தான் சொல்லுவோம், தலையில அடிக்க சத்தியமா அப்படின்போம். ஆனா பைபிள் வசனத்தை வாசிக்கணும்னு சொல்றாரு, பூமியில நீ பூமியில நீ அடிச்சா அது சொல்லுங்க நிறைய வாசத்துல ஒரே அடி சத்தியமா பார்க்கணும், ஒரு அடி அடிக்காம ஒரு சத்தியம் பேரு அந்த கிராமங்கள்ல கூடி இப்படி மரத்தடியில குடித்து பணியார்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள கூட்டிட்டு வந்தபோது நீங்க சூடத்து மேல சத்தியம் பண்ண அப்படிப்பாங்க. அப்படி இருந்துச்சு ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க சட்டுன்னு நினைச்சு அவங்க சத்தியம் பண்ணுவாங்க. திருப்பி நினைச்சவங்க இவங்க தலையில சத்தியம் பண்ண மாட்டேங்க, உன் தலையில அடிக்கணும் அடுத்தவங்க தலையில ஒரு அடி அடிச்சு சத்தியம் நினைச்சுவாங்க பாருங்க. அப்படின்னு நம்ம பட்டுலையும் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம், யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சல சொல்லவே முடியாது. ஆனா பைபிள் வசனத்தை நம்ம பார்க்கும்போது எழுதி பூமியின் பேரில சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி, பூமி வந்து அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் மேலும் பேரில் இருந்துச்சுன்னா சத்தியம் பண்ண வேண்டாம். அப்போ பாருங்க உள்ளதுன்னு சொல்லி இல்லதை என்று சொல்லணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால கத்துடி பிள்ளைங்க நம்ம நமக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம பேசுறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்ம மனசாட்சி தெரியாம ஒண்ணு கிடையாது. அப்ப நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறத அறிந்து என்ன செய்யணும், பேசுற எந்த பொய்யான வார்த்தைகளும் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. பொய்யான வார்த்தைகள் வருது, அது என்ன வரான், பிசாசு உள்ள உட்காந்து பேச வைக்கிறான். ஏன்னா எதுக்கு அவன் உள்ள இருந்து பேசுறாங்க கேட்டா அந்த பொய் பேசுறவங்களை எங்க கொண்டு போகிற ஆண்டவரே, 2ஆம் மரணமாய் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், அவிசுவாசிகள், பொருளாசைக்காரர்கள், பொய்யர்கள், விக்கிரகாரதைக்காரர்கள், கொலைபாதகர்கள் அவங்கெல்லாம் எங்க போட்டிருப்பாங்கன்னா 2ஆம் மரணமாய் அக்கினி கடல்ல பங்கடைவாங்கன்னு போட்டிருக்கோம். அதுல பொருளாசைகளும் இருக்காங்க, அதுல யாருங்க பொய் இருக்காங்க, அவிசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அவிசுவாசமான காரியங்களை செய்கிறது 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுங்க, நமக்கு அப்பவே மதப்பிரசங்கத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு, சொல்லி கொடுக்கறத கையில கொடுத்து இதன்படி நீங்க என்ன செய்யுங்க நடக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப எக்காரணத்தோடு எந்த காரியத்திலும் என்ன செய்யக்கூடாது, சத்தி பொய் சொல்லவே பொய் பேசவே கூடாது. நம்ம பொய் பேசணும்னா அந்த ஆண்டவருக்கு அந்த அக்கறைகளை தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு நிறைய பாருங்க எதுக்கு அடுத்தாலும் பொய். இந்த செல்போன் ஒன்று கையில வந்துட்டு செல்போனை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, நிறைய பொய் தான் பேசுவாங்க. அது எங்க கடையில் ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம், ஒருத்தர் போன் கொடுக்காங்க, நான் எங்க இருக்கீங்க, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், இப்ப கிளம்பிடுவேன் அப்படின்னு. அப்ப அவங்க இருக்கு தூத்துக்குடியில, அவங்க எங்க இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு. அப்ப நிறைய பேர் வந்து சில காரியங்கள் என்ன செய்யறாங்கன்னா அக்கறையில இருக்கிறவங்க தெரியறதுனால அவங்க இருக்கிற இடத்துல வந்து எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால நினைச்சாங்க வாய் வார்த்தையில பொய் இருக்குது. அது ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க. ஆனா ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள், வேதத்தை கருத்துல இருக்க பிள்ளைகள் ஆண்டவர் வந்து உண்மையை என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எந்த சூழ்நிலையிலையோ யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம பேசும்போது ஏசப்பா நம்ம கூட என்ன செய்யறாரு, நம்ம கூட இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு மறைவான ஒன்றுமே இல்ல. அவர் நம்ம முன்னால்தான் இருக்கிறாரு. நீ பயப்படாத, கூட தான் இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டு நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்ப நம்ம கூட இருக்கும் போது என்ன செய்யணும், அவருக்கு முன்னால உண்மையான இருக்கணும். தாவீது சங்கீது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நீ வாசிங்க. ஆதியாகமம் 17:1. அல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா
இரு. அப்போ அந்த உண்மையை அவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகிட்ட அந்த உண்மை எதிர்பார்க்கணும். அப்போ நம்ம உண்மையா இல்லை, நம்ம கூட பழகிறவங்க எப்படி இருப்பாங்க, உண்மையா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம போய் சொன்னவங்க கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, போய் பேசுவாங்க. அப்ப நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க இவங்க நல்லா நல்லா எழுச்சாங்க பேசினா உண்மையை தான் பேசுவாங்க சொல்லி நம்மளை குறிச்சு அடுத்தவங்க என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். அவங்க வாயில பொய்யே வராது, அவங்க கரெக்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்மளை குறிச்சு என்ன செய்யணும், அந்த வார்த்தையில அவர் விரும்புகிறாங்க. ஆண்டவர் விரும்புகிறார், நான் விரும்பல, ஏசப்பா விரும்புறாரு. மலர் பிரசங்கத்துல நமக்கு ஒரு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த பைபிள கற்றுக் கொடுத்து நம்ம கையில அடிச்சிருக்கிறார். கொடுத்துருக்கனால நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை என்ன செய்யணும், பேசணும். பிரியமான காரியங்களை என்ன செய்யணும், சிந்திக்கணும். பிரியமா என்ன செய்யணும், நடக்கணும். அப்பா ஆண்டு சொல்ல, நான் உனக்கு முன்பாக இருக்கிறபடிதான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு. என்ன அப்புறம் ஏன் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு 75வது வயசுல நான் குழந்தைய கொண்டு போய் சொல்லியிருந்தாரு, நான் உனக்கு ஒரு குழந்தைய தரவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன, குழந்தை தாமதமாகுது. தாமதமாகும் போது என்ன பண்ணுது, அப்போ கணவன் மனைவில என்ன செய்யுது, பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அதான் எழுதல, பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை போராட்டம் வரும்போது எப்ப பார்த்தாலும் ஆண்டவன் ஆண்டவனே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீ எனக்குன்னு என்கிட்ட இருக்கலாம் வேலைக்காரி பண்ண அந்த பொண்ணை நீ கல்யாணம் அவ மூலமா எனக்கு சந்ததி என்ன செய்யும், பெருக்க பண்ண தாரம் அப்படின்னு சொல்லி தொந்தரவு தாங்க முடியாம ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, மனைவி சட்டத்துக்கு செவி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அது செவி கொடுத்ததுனால ஆகார் என்ன செஞ்சு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவருக்கு அது ரொம்ப கோபம். அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுறதே இல்லையா, ஆபிரகாம் மட்டும் என்ன செய்யல, பேசல. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எங்க இருந்தாலும் பிள்ளை வேணும் பிள்ளைன்னு அழுகும் போது உடனே வெளியே வா, வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கர மணலை என்ன பண்ணுவா பாரு, இதே போல சந்ததியை பெருக பண்ணுவேன், என்னுடைய அப்படி ஆசிரியப்பேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா சில காரியங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் விரோதமான காரியங்களை செய்து தன் மனைவிக்கு செவி கொடுக்கறதுனால அந்த காரியத்துல ஆண்டவர் பேசுறதையே நிப்பாட்டிட்டார். அப்போ ஆபிரகாம்கிட்ட நான் விரும்புகிற உண்மை இல்ல அப்படிங்கறத செஞ்சுட்டாரு, நிறுத்திட்டாரு. ஆனா ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் என்ன, தேவ தூதன் கற்பில் தூதர்கள் என்ன செய்றாங்க, சோதம் குமார பட்டணம் அழிவுக்கு நேரம் போய்கிட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஜனங்களுடைய குக்குரல் என் பக்கத்துல என்ன அக்கிரமங்கள் என்னுடைய சமூகத்துல நிக்கிது, நீ போய் பார்த்தோன்னு சொல்லி தேவன் கற்பில் தூதர்களை அனுப்புனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஆபிரகாம் சந்திச்சாங்க. அது ஆண்டு தட்சிமை வந்துதான் இல்ல, கர்த்தர் ஆபிரகாம் நினைத்தார், அவருக்கு குழந்தை கொடுக்கணுங்கிற நாள் வந்துச்சு. ஆண்டவர் அந்த வாக்கு நிறைவேறதுக்கு தேவன் இவங்களை வந்து பார்த்து இவங்களை கிராஸ் பண்றதுக்கு வர்றாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாரு, அடுத்த ஒரு வருவேன், ஒரு உற்பத்தி காலத்துல வருவேன், அப்போ சாரால் என்ன செஞ்சிருப்பா, ஒரு குழந்தைய அணைச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்தாங்க. அவங்க போகும்போது அடுத்த வருடம் என்ன செஞ்சிச்சு, ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறாரு. அப்ப 100 வயது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றாரு, இனிமே நீ என்ன செய்ய, எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு என்ன செய்ய, இனிமே இதுக்கு முன்னாடி நீ எப்படிலாம் இருந்தே எனக்கு தெரியாது, இனிமே எனக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. அதேதான் நமக்கும் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளை வசனம் ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு அதன்படி நடக்கதான் நம்மளுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, கிருபை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிஞ்சு வார்த்தையின் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சு கீழ்ப்படுத்தி நடக்கும் போதுதான் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன முடியும், போக முடியும். நம்ம ஏழதான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன முடியாது, போக முடியாது. அதான் இதுதான் வழி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பைபிள் வசனத்தை கையில கொடுத்து இந்த வாசிக்கணும். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நான் தான் வழிதான், அவர்தான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்படுத்தி சத்தியத்துக்குள்ள நடக்கும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரு, நம்மள அவர் வழி நடத்துறதுக்கு நம்மள என்ன செய்யறோம், ஒப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நான் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்துவ மாதிரி நம்ம என்ன செய்யணும், நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை நம்ம ஆலயத்துக்கு போவோம், பைபிள் ஜெபம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம எப்படி இருக்கலாம்னு சொல்லி இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதம் சொன்னா இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்மளையே நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சோதிச்சு அறிஞ்சு நம்ம தேவனுக்கு பிரியமா என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம உலகம் வந்து 1000 நம்மளை பேசுறது, கர்த்தர் நமக்கும் ஆண்டவருக்கு தான் இருக்குது. நம்ம கனெக்ஷன் எங்க இருக்குது, ஆண்டவருக்கு தான் இருக்கு.
அதான் நீங்க ஊழியர் சொன்னாரு, எத்தனையோ எண்ணத்தினாலும் பேசணும். தேவனாகிய கர்த்தருக்கு நமக்கு அவருக்கு முன்னால இருக்கிறார், நம்ம அவருக்கு முன்னால இருக்கிறோம். அவர் தான் நம்மளை என்ன செஞ்சாரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நல்லது செஞ்சா இவங்க ரொம்ப நல்லவேன்னு சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. நீ தங்கத்தால குதிச்சு வச்சிருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை உனக்கு எனக்கு வந்து அவன் பொம்பளையே கிடையாது, சரியான அட்டூழி மன்றமான்னு சொல்லி குடிச்சு போயிடுவாங்க. நான் சொன்னாரு ஒரு ஊழியர் சர்ச்சில். அப்போ நீங்க நல்லா இருந்தீங்கன்னு ஞாயிற்றுதான் நல்லா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க சொல்லி சாட்சி எழுதிப்பாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு கனெக்ஷன் சரியில்லை, பிரச்சனை வந்துட்டுனா உங்களுக்கு ஊர்லாம் நாட்டுக்கடாக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் உலகம். ஆனா உங்க மேல அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் வந்து உங்களை அப்படியே நினைச்சுக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை கனெக்ஷன் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் அழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டாரு. நான் கட்டுரை பிள்ளைகள் நீங்களும் நானும் வசனத்தை நம்ம எடுத்துருக்கிறோம். வசனம் என்ன சொல்லி பார்த்து வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படுத்தி நடக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அவருக்கு முன்னால என்ன செய்யணும், உண்மை உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த உண்மை இருக்கும்போது தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன் பிள்ளை உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தபடினா உன்னை அநேகத்துக்கு மேல நினைச்சுவேன், அதிகாரியா வைப்பேன் அப்படின்னு அழைச்சிருக்காரு. அப்போ உண்மை உத்தமமா இருக்கும்போது அநேகத்தின் மேல நம்மளை நினைச்சுவாரா, அதிகாரியா வைப்பார். அந்த உயர்வுக்கு போக வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமா நம்ம இருந்தவனா கண்டிப்பா நம்ம உயர்வு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. பார்க்க முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய பிள்ளை, நம்ம ஏசப்பா பிள்ளை. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும், கேட்டு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சிலவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வெளியே போன பிசாசு இருக்குல்ல, அந்த பிசாசு என்ன அப்படியே எதிர்பார்த்து ஒவ்வொரு இடத்துலயா போகணும்னு நினைக்குமா, போகவே முடியல. அது அவங்க வீட்டுக்கு யார்கிட்ட இருந்து வெளியே போச்சோ அவங்கள வந்து பார்க்கலாம், அதெல்லாம் சுத்தமா தூத்து பிறகு அள்ளி கூட்டி எல்லாம் சுத்தமா இருப்பாங்களாம். அங்க கொஞ்சம் இடம் இருந்தாலும் பிசாசு வந்து போன வெளியே போனது ஒரு பிசாசு தான். அது ஒரு வாழ்க்கை எத்தனை பிசாசு, 7 பிசாசை கூட்டிட்டு உள்ள அடைஞ்சிருவோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தத்துல என்ன செய்யணும், பரிசுத்தத்துல வளரணும். தேவனுக்கு பயந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நினைச்சணும் ஆண்டுக்கு பயந்து அவர் கீழ்படிச்சு அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் போது கர்த்தர் நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். சரியா? தேவ பிள்ளைகளை உள்ளது என்று என்ன செய்யணும், சொல்லணும். உள்ளது என்று இல்லாதது இல்லது என்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. தீமைனா பிசாசு, அவனால உண்டாயிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிருக்காரு. அதனால நீங்க நினைச்சீங்க, நான் உங்களுக்கு 39 வசனத்துக்கு போட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கனால அந்த தீமை பிசாசோட நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுத்து நிற்கவே வேண்டாம். அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட அவனுக்கு பிடிச்சமான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படவே கூடாது. அதுக்கு விலகி போயிட்டு ஏசப்பாக்கு பிரியமானது என்னன்னு நம்ம அறிஞ்சு செயல்படும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், வழி நடத்துற தேவனா இருக்கா. 1 பேதுருல போடுறது 16-17 போடுறது, உங்களை அழைத்த கர்த்தர் பரிசுத்தர், ஆனா நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்போ அவர் அழைத்த தேவனை யாரு, பரிசுத்தம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16-17 நினைக்க வாசிங்க. 1 பேதுரு அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா, பயத்தோடு நடந்து கொள்ளணும். பரிசுத்தமா என்ன செய்யணும், இருக்கணும். உங்களை அழைத்த கர்த்தர் அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்மள என்ன செய்யணுமா, பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்மள ஆண்டவரே நீர் என்னையே பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, பரிசுத்தப்படுத்துகிற. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டெப்பு முன்னேறி போகணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டி பிள்ளைகளும் முன்னேறி போகணுமே தவிர நம்ம ஏனாதானுங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது பின்னேறி போற வாழ்க்கை. அப்ப முன்னேறி போகும்போது அவர் என்ன செய்ய வசந்தாரு 17 வாசிப்போம். இங்க அவருக்கு முன்னாடி என்ன செய்யுமா, பரிசுத்தத்தோடு எங்க நாடு நினைச்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவர்களுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால்
இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடுனே நினைச்சீங்க நடந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு முன்னால என்ன செய்யணுமா? பயத்தோடு நடக்கணும். சங்கீதத்துல போட்டிருக்க ஒரு வசனம் போட்டு, கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யணுமா? தொழுது கொள்ளணும். அதுக்கு முன்னால பயத்தோடு என்ன செய்யணுமா? இருக்கணும் சொல்லி வசனம் போடுவோம். அவருக்கு முன்பாக பயத்தோடு நீங்க என்ன செய்யுங்க? இருக்கணும். பரிசுத்தத்தோடு என்ன செய்யணுமா? காணப்படணும். அப்போ கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு முன்னால நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தோடு காணப்படணும். பயத்தோடு என்ன செய்யணும்? காணப்படணும். அதனால ஏனத்தானுங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தர் பயந்து நடக்கும்போது பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆண்டவர் பயந்து நடந்தாதான் தேவனுடைய வார்த்தையே நமக்கு, அவர் சத்தம் நமக்கு என்ன செய்யும்? கேட்கும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் பயந்து நம்ம நடப்போம். கர்த்தர் என்ன செய்ய? ஆசீர்வதிப்பார். உள்ளதே உள்ளதென்று சொல்லுங்க. அது தீமையான காரியத்தை பொய்யான வார்த்தை வாங்கினது என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த ஆண்டுக்கு பிடிக்காது. பொய் வார்த்தை, பொய் சொல்லுகிற நாவே கர்த்தர் அறுத்து போடுவேன்னு பைபிள்ல போட்டுருக்கு சங்கீதத்துல. அப்போ பொய் சொல்ற நாவே என்ன செய்வாங்க? கர்த்தர் அறுத்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எவ்வளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்னால உண்மை உத்தமத்தோடு காணப்படுவோம். நம்மளால முடிஞ்சவங்களை ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் பலன் தாரும் ஆவியினால் நிரப்பும் ஆண்டவர்கிட்ட கேட்டு போகும்போது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மளுக்கு கேட்கிறத பெற்றுக்கொள்வீர்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அமைதியாயிட்டீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அமைதி, சைலன்ஸ் ஆயிட்டு ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நாம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருக்கோம். எப்பவுமே ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம இருக்கோம். ஆண்டவருக்கு மறைவா இருக்குமா? ஆண்டவருக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாது. ஏசப்பாக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாது. சொல்லுறது, நான் உன் மதி எப்போது எனக்கு முன்னால்தான் இருக்கு. நீ என் உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன். யாரு மறந்தாலும் நான் உன்னை நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன்னு இருக்கிறாரு. நீ என்னால் மறக்கப்படுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உள்ளங்கையில வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, ஒரு சின்ன உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீரை பைப் தண்ணி பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ்ல ஒரு சின்ன தூசி இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதே மாதிரிதான் ஆண்களுடைய பார்வையில நம்ம சின்ன உள்ளங்கால் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? ஆராய்ந்து சோதித்து அறிகிற தேவன் இரவும் பகலும் நம்ம நினைவாகவே நினைச்சிடாரு இருக்கிறாரு. அவர் நினைவு நம்ம நினைவை நமக்கு இப்ப வந்து ஒத்த பிள்ளை பெற்றிருக்காங்க, 2 பிள்ளை பெற்றிருக்காங்க, 3 பிள்ளை பெற்றிருக்காங்க. அந்த இடத்துல 12 பிள்ளை பெற்றிருப்பாங்க. அவ 12 பிள்ளை 13 பிள்ளைகளும் இருக்கும். ஆனா எல்லா பிள்ளைகளையும் பெற்றவங்க கவனமா தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நிறைய பெற்றோர்கள் சொல்லி சும்மா விட்டுருவாங்களா? எல்லா பிள்ளைகளுமே அவங்க கரிசனையாக இருக்கிறது போல வானத்தை பூமி படைச்ச கர்த்தர் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை படைச்சவர். அவர் எல்லா பிள்ளைகளையும் அவர் நினைச்சுவாரு, ரொம்ப கவனமா இருப்பாரு. அதான் என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்டு நினைச்சாரு. வாராரு ஞானம் வீதியில இருந்து கூப்பிடுதான், அங்க போகாத இங்க போகாத இதை சொல்லாத அப்படின்னு நீதிமொழியில பார்த்துக்கு ஞானம் நமக்கு ஆண்டத்துக்கு ஞானத்துல ஒரு குறைவுகளா இருந்தா எழுந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் நல்ல சொல்லியிருக்கிறார். அந்த ஞானம் எதுக்குமா? வீதியில நிற்கும் சொல்லி நீதிமொழிகளை போட்டிருக்கு. இந்த ஞானம் நம்ம போற இடத்துல நீ என்ன செய்ய, இங்க போகாத இருந்த இதுவே வழி என்று உனக்கு பின்னால் ஒரு சட்டம் என்ன செய்யும்? கேட்கும் சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ நமக்கு ஆண்டவர் முன்னும் பின்னும் நம்மளை கவனமா பார்த்து நினைச்சாரு, நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவர் நமக்கு முன்னால இருக்காரு, அவருக்கு மறைபாடு நம்ம என்ன செய்யல இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவு நம்ம கிட்ட இருக்கணும். அதான் இல்லதுன்னு சொல்லிடு. இதுக்கு மிஞ்சி வர்றது தீமை அப்படின்னு போடுறாரு. அதனால தீமையோடு எதிர்த்து நிக்காதீங்க. அப்ப தீமை, அது பிசாசின் பேர் தான் தீமை. அந்த தீமைகளை கொண்டு வர யாரு? அதான் அந்த தீமை பிசாசு கொண்டு வர. அதனால நம்ம அதுக்கு விலக்கி நம்ம பாதுகாக்க வேண்டுமானா நம்ம அதுக்கு முன்னால உண்மையா இருந்தாதான் ஆண்டவர் வா என் கையை நான் உன் கையை பிடிச்சுக்கிட்டே நம்ம கையை அவர் நினைச்சுவாரு, பிடிப்பாரு. நெஞ்சு அவன் எவ்வளவு குதிச்சாலும் அவனை நினைச்சுவாரு, அப்பனை போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்திட்டு நம்மளை கூட்டிட்டு போவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் மேல அவர் அவ்வளவு ஒரு வைராக்கியம் வச்சிருப்பாரு. ஆண்டவர் இயேசுவே நினைச்சாலே நமக்கு என்ன செய்யுது? மனசுக்குள்ள சந்தோஷம் பொங்குது. ஹல்லேலூயா. இயேசு அப்படி அவர் ரொம்ப நல்லவர். இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அவருடைய என்ன பிள்ளைகளுக்கு மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த அன்பு என்ன ருசிச்சு பார்க்கணும். இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப அவர் நல்லவர் என்பதை அவர் உண்மையா நீங்க நெருங்கி போக 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 அவர் நினைச்சுவாரு, நமக்கு நல்லவராகவே இருப்பார், நமக்கு நல்லவராகவே இருப்பார். அதனால கட்டுரை பிள்ளைகளை நம்ம அந்த ஆபிரகாம் வந்து பேசவே இல்லைன்னு சொல்லி பைபிள் போடுவோம். அப்புறம் அந்த
குழந்தைக்கு கொடுக்கும்போது அவர் பேச வருவார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்புறமா அவர் சத்தத்துக்கு உடனே செவி கொடுத்து அந்த இடத்துல அவரோட வார்த்தையை நினைச்சுவாரு, கேட்பாரு. அங்க கேட்பாரு, கேட்டுக்கிட்டு நிறைய காரியங்கள் அங்க கொடுப்பாரு. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னேன், நான் பெருக பண்ணுவேன், நீ உன் பேரு நான் ஆபிராம் இல்லை ஆபிரகாம், ஆபிராம் அப்புறம் இன்னும் ஆபிரகாம் என்று பேரெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு உனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுவேன் தரப்போறேன். அவனுக்கு நீ என்ன செய்யணும், நீ அந்த பழைய மலையத்துல இருக்கு அந்த முக்குல கடைசியில இருக்கும், நான் ஒரு குழந்தை தருவேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஆபிரகாம் வந்து பெரிய தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அது பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு தெளிவா பேசுகிறாரு. ஆனா ஆபிரகாம் குடும்பத்துல பிரச்சனை வந்ததுனால தடுமாறினால்தான் அந்த ஆகாரர் வீட்டுல வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, அதனால ஆபிரகாம் வந்து அதுக்கப்புறம் தேவனுக்கு என்ன செஞ்சான், பயந்து இருந்தான். அந்த பிள்ளையே நீ பள்ளிக்கூடன்னு சொல்லும் போது கூட அவன் தைரியமா போய் என்ன செஞ்சான், பள்ளி கொடுக்கறதுக்கு போனான். போய் அந்த மலையில போய் போனா மகன் கேட்கிறான், எப்பா என்ன நிலவுக்கு தீப்பெட்டி இருக்கு, எங்கப்பா போறீங்க, ஆடு எங்கப்பா பள்ளி கொடுக்கறதுன்னு. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குள்ளார், கர்த்தர் பார்த்துக்குள்ளார். அப்ப ஆண்டவர் எல்லாம் ருசிச்சு அறிஞ்சதுனால எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குள்ளார் போகும்போது தேவனாய கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அந்த ஈசாக்கை பள்ளியிட போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கிடாவை ஆண்டவர் காமிச்சு அதை பள்ளியிட வச்சாரு. அந்த இடத்துல சும்மா விடல, கையும் காலையும் கட்டி விரவெல்லாம் அடிக்க அதுக்கு மேல ஈசாக்கை வச்சிருந்தாங்க, கடத்தி போட்டு தகனம் பண்ணிட சொல்லிட்டாரு ஆண்டவர். ஆனா அந்த இடத்துல கத்தி போகும்போது வாழ்ந்ததுனால சத்தம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப கட்டுடி பிள்ளைகளாகி நீங்களே உங்களை என்னையும் ஆண்டவர் மேல தெரிஞ்சுட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு ரொம்ப 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 சோதனைகளை கொண்டு போக மாட்டாரு. அப்ப நம்மளுடைய மனசு கஷ்டப்பட்டு ஆண்டவரே எனக்கு இப்படி பார்ப்பேன், எனக்கு தாங்கவே முடியல இந்த பிரச்சனைகள் அப்படின்னா அந்த பிரச்சனையை தப்பித்து போறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, திறந்து கொடுக்கிறாரு. அப்புறம் அவர் நம்ம இருதயத்துல பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துடுறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம போய்கிட்டு இருக்க பாதையெல்லாம் ஒரு அறிவார், நம்ம போகிற வழியில ஒரு அறிவாரு. அந்த பாதைக்கு முன்னால என்ன செய்யறாரு ஆண்டவர், கடந்து செல்கிறார், ஒத்தையில விட மாட்டார் ஆண்டவர். சின்ன பிள்ளைகள் எல்லாம் நம்ம ஒத்தையில விட்டுட்டு உட்கார்ந்துருக்குமா, இந்த காலத்துல வந்து பெரிய பிள்ளை வாலிப எல்லாரும் ஐயோ பார்த்து போயிட்டோமா. அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க கூட ஊர் பூரா நிச்சயம் போய் விளையாடுங்க தெருக்குல. இப்ப தெருக்குல விளையாட போதே தூங்கிட்டு போயிடுறாங்க. அதனால எனக்கு வரைக்கும் வாலிப பிள்ளைங்களானாலும் கூட என்ன செய்யறாங்க, பத்திரமா போயிட்டு வா. இப்போ நமக்கு பயமா இருக்கு, சைக்கிள்ல போனாலும் பிள்ளைங்க வெளியே போனாலும் பார்த்து போயிட்டோம் அப்படி இது போல ஜபம் பண்ணுவோம், இசமா பத்திரமா பிள்ளைங்க வெளியே போயிட்டு பத்திரமா பிள்ளை வரணும்பா பாதுகாத்துக்கணுங்கப்பா தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ கட்டினி பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் அவ்வளவு ஒரு பாதுகாப்பு வைக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பு நம்ம மேல வைக்கிறாரு, நம்ம மேல அவ்வளவு ஒரு கரிசனை இருக்காருன்னா ஆண்டவர் நம்ம மேல நினைவா இருக்கிறாரு, நம்மள எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நினைவு கட்டுரை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு, அவருக்கு பயந்து நடக்கும் போது நம்ம உயர்வுக்கு என்ன செய்யலாம், போகலாம். அவருக்கு பயந்து நடக்காம நம்ம எப்பவும் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நினைச்சு ஆசீர்வாதத்துல போக முடியாது. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பயந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எந்த இடத்துக்கு போனாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, ஏசப்பா என் முன்னால இருக்காங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயித்து ஆண்டு தருகிற தேவனா இருக்காங்க. கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு என்ன செய்யணும், காணப்படணும். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எப்படி நினைச்சணும், எப்பவும் தேவனுடைய பிள்ளைகளாகவே நம்ம இருக்கணும். இந்த வசனம் போட்டிருக்குது, உங்க அதாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் எரிச்சுனீங்க மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியினாலேயோ பணத்தினாலே எரிச்சல நம்மள ஆண்டவர் மீட்டு எடுக்கல, விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. எப்படி இந்த ரத்தத்தை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, சிந்தனை ரத்தத்தை நினைச்சு பாருங்க. அவர் சிலுவை சுமந்து போயிட்டு இருக்கிறாரு, கொல்கத்தா மலையில இருக்கிறாரு, சிலுவை சுமந்து போயிட்டு இருக்கிறாரு. பயங்கரமான வெயில், உச்சி வெயில். நம்ம வீட்டுல இருந்து வெயில பார்த்தா ஏப்பா வெயில், நான் ஸ்டோர் போடணும்னு நினைச்சேன், நான் வெளியே போகணும்னு நினைச்சேன், வெயில எங்க போவேன் வேண்டாம் சொல்லி வீட்டுல உட்காந்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து சிலுவை சுமக்கும் போது அவர் என்னெல்லாம் நினைச்சிருப்பாருன்னு நீங்க பாருங்க.
அப்படின்னு போகும்போது இது காடு அங்க செருப்பும் போடல. அப்ப அங்க எல்லாம் நிறைய கரடு குரடு கல்லுகள். நீங்க ஒரு மலையில நீங்க ஏறி பாருங்க, மலையில ஏறி பழக்கம் இருக்கா? மலையில ஏறி இருக்கீங்களா? யாராவது மெரின் ஏறி இருப்பா, நான் ஏறி இருக்கேன். நீங்க ஏறி இருக்கீங்களா? குற்றாலத்துக்குலாம் போயிருக்கீங்களா? அங்க செந்தவரைக்கு தேனேரிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போலையா? போயிருக்கீங்களா? இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்ய நிறைய மலைக்கு ஏறி போயிட்டு வந்தாச்சு. நிறைய மலையில போய் எடுத்து ஏறி ஏறினது. ஆனா ஏற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த மலையில ஏற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி அதுல ரோடெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ஆனாலும் நமக்கு செல்ல பார்த்து செந்தவரைக்கு போறப்ப ஒத்தையடி பாதை இருக்கும். ஆனாலும் மூச்சு முட்டும், அப்படிதான் மூச்சு முட்டும். நம்ம நடக்கிறதுக்கே மூச்சு முட்டும். அந்த சிலுவையை அவர் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அப்படி நடக்கும் போது இந்த சிமியோன் என்கிற ஒரு மனிதன் வருவாரு. அவர் அந்த கொஞ்ச நேரம் அந்த சிலுவை தூக்கி தூக்கி தலையை வச்சுட்டு அப்படியே அவர் பார்ப்பான இந்த சிலுவை சுமந்தாரு, நமக்கே முடியல, நம்மள ஒரு அமுக்குன்னு சொல்லி எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனா அது போடல. அப்படி பண்ணாது பார்த்தாரு பைபிள் போட்டிருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவரே அந்த பயங்கரமான மலையில ஏறி போறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னு பாருங்க. மலையில ஏறி போறாரு, பயங்கரமான வெயில், உடம்பு பூரா அப்படியே சவுக்கால் அடிச்சு, ஆணினால் அடிச்சு, உடம்பு பூரா கிளறி, எத்தனை அடிச்சு கெட்டி அப்படி அடிச்சுதான் சிலுவை தூக்கி சமக்க வச்சாங்க. அப்ப அப்படி ஏறி போகும்போது அதெல்லாம் காத்து இருக்கும். சரியா? காத்து பயங்கரமா இருக்கும். அவருக்கு தண்ணி தாங்க எடுத்துருக்கும். மேலே ஏறி போறாரு. அப்போ இதுல இருந்து பிதாவே எனக்கு முடியலன்னு சொல்லல அவரு. என்கிட்ட அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே நம்மள குறிச்சுதான். அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் நம்மள குறிச்சுதான். இந்த இதுல நம்ம தருணத்தை விட்டுட்டோம்னா பிசாச்சு ஜெயித்து எடுத்துக்குவோம். அதுல இதுல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த மக்கள் எல்லாம் மீட்டு எடுக்கணும். ஒரே அந்த வைராக்கியம் ஆண்டவருக்குள்ள இருந்தாரு, ஏசப்பாக்குள்ள இருந்துச்சு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுக்கும் அந்த வைராக்கியம் வேணும். எந்த சூழலையும் என் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தினாரே, அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, உடம்பெல்லாம் பிச்சு நிலங்களை போல எரிச்சலாம். அந்த அப்படியே முன்ன குத்தி கிழிச்சு அந்த ரத்தத்தோட முழு மலையில எரிச்சாராம், ஏறினாரு. அது அப்படியே ஏறி சும்மா ஏறல, சிலுவை செமந்து போகும்போது அவர் எவ்வளோ நினைச்சுப்பாரு. நம்ம அந்த சாத்தா வெக்கப்பட்டு போனோம், அந்த பிசாசா வெக்கப்பட்டு போனோம். அவருக்கு ஒரே வெறி, இந்த ஜனங்கள் எப்படியாவது விடுதலை தர வைக்கணும். அவர் பிசாசி பிடியில கிடக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணதான் அந்த உலகத்துக்கு வந்தாரு. பாவிகளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்தாரு. அவர் பரிசுத்த ரத்தம் அந்த பூமியை சிந்தணும். அப்ப அந்த ரத்தத்தினால அவர் கழுவப்படணும், ரத்தத்தினால மீட்கப்படணும். அதான் விலையேற பெற்ற ரத்தத்தினால என்ன செஞ்சாரு? நம்மள அவர் மீட்டெடுத்தார். 19ஆம் வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லேலூயா. அப்போ அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக எவ்வளவு பாடுபட்டார். சின்ன வார்த்தை சொல்லிடுவாங்க, எதுக்கு ஆண்டவரே நீ இப்படி சோதிக்கிறீர்கள் ஆண்டவர் ஸ்லோகமா சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா அவர் சோதிக்கல. அவர் நமக்காக சிலாம் சுமந்து முடிச்சிட்டாரு. நமக்காக எவ்வளவு பாடுபடணும் அவர்கிட்ட பாடுபட்டு முடிச்சிட்டாரு. நமக்காக எல்லா ஆசிரியரையும் சம்பத்தியம் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிதாட்ட போயிருக்கிறார். நம்ம எப்படி நடக்கவோ அவருக்கு பிரியமான நடக்கையில நடந்துதான் அந்த ஆசீர்வாதம் நினைச்ச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்துக்கும் அவர் என்ன சொன்னாரு கேட்டு பின்பற்றி போனாதான் பரலோகத்துக்குள்ள நினைச்ச முடியும், போக முடியும். அப்ப இந்த மலைப்பிரசங்கம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன செஞ்சாரு? போதிச்சாரு. அப்பவே போச்சாரு. ஏதோ மலைப்பிரசங்க சொன்னாரு சொல்றது இல்ல. மலைப்பிரசங்கம் சொன்னதே கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இல்ல ஆலோசனைகள். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு இருந்தவங்க அதான், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதான், இனி இருக்க போறவங்களுக்கு அதே தான். இந்த மலைப்பிரசங்கம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஆவியானவர் இருந்துச்சு போதிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க விலையேற பெற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை விளைக்கரையும் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்காக எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. அவர் சிந்தனை எல்லாமே எங்க இருந்துச்சு? நம்ம மேலதான் இருந்துச்சு. அதே போல நம்ம சிந்தனை எல்லாம் அவர் மேலதான் இருக்கணும். உலகத்தின் மேல இருக்கக்கூடாது, இருக்கே கூடாது. உலகத்தின் மேல உலகம் மாயை 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 எல்லாம் மாயை என்று சாலமோன் ராஜா சொன்னாரு. அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. சாலமோன் ராஜாவுக்கு எத்தனை பொண்டாட்டி? 600 பொண்டாட்டி, 300 வைப்பாட்டி சொல்லுவாங்க பைபிள். அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கடைசி எல்லாமே மாயதான் அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்ப ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் மாயை மாயை மாயை. இந்த மாயை நிறைஞ்ச உலகத்துலதான் நினைச்சிடும்
இருக்கிறோம். இந்த மாய நேரத்தின் உலகத்துல ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு பயந்து போனாதான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம நினைத்தது ஆசீர்வாதம் வர வேண்டிய என்னென்ன ஆசீர்வாதம் நினைக்கிறோமோ கர்த்தர் பயந்து நடக்கும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவாரு. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நினைச்சுவாரு, கூட்டிட்டு போயிடுவாரு. அதனால அவர் கடைசி வரைக்கும் அவர் நம்மளுக்கு நல்ல போதனைகளை பொதிச்சு பத்திரமா நினைச்சுவாரு, கூட்டிட்டு போவார். நம்ம தடை புரண்ட கூடாது, நம்ம தான் வழி விலகிறவே கூடாது. நம் வாய் வார்த்தையில அவருடைய நாமத்தை மையப்படுத்துதான் வாய். அப்படி நாமத்தை இன்மை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தூசிச்சிடவே கூடாது. அல்லேலூயா. நீதிமான் அவருடைய அப்படியே நாமத்துக்குள்ள போய் என்ன சுகமா தங்கிப்பான். பலத்த துருகம் அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் நாமத்துக்குள்ள போய் என்ன செய்வாங்களா, சுகமா இருப்பாங்களா. அப்ப அவருடைய பலத்த துருகத்துல போய் நம்ம என்ன செய்யணும், சுகமா நம்ம இருக்க வேண்டுமானால் வசனம் என்ன பார்த்து கீழ்ப்படுத்தி நம்ம இருக்கும்போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சி வரது அது தீமை. அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் ஆண்டருக்கு முன்பாக பயபக்தியோடு காணப்படுங்க, உண்மையா இருங்க. கர்த்தர் அந்த உண்மையை அவர் ரொம்ப விரும்புவாரு. உண்மை உள்ளவர் கர்த்தரை இருந்துச்சுவான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆனால் உண்மை உள்ளவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான். மனுஷனை நம்புவது கண்ணியே வகிக்க. இந்த உலகத்திலிருந்து எந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏசப்பாவே நம்புவோம், ஏசப்பாவே பின்பற்றுவோம், அவரே பிடிச்சுக்குவோம். அவர் நம்மளோட பேசிக்கிட்டே இருப்பார், நம்ம அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அவர் பேசுவாரு, நம்ம பேசுவோம். அவர் பேசுவாரு, நம்ம பேசுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டுல பேசும்போது ஆண்டு நம்ம நல்ல ஆலோசனைகள் அடிச்சுவாரு, கொடுக்கிற கர்த்தரா இருக்கிற. மனுஷங்களுடைய ஆலோசனை அது மறைஞ்சு இப்போ சரிம்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல லேசா சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா நம்மளை தூக்கி துணி துவைச்ச மாதிரி துவைச்சு கீழே போட்டு மிதிச்சு நார்மலா நம்மளை ஒரு வகையை ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால அவன் அவங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்கே உண்மையா இருங்க, கர்த்தருடைய பாதத்திலே நீங்க நடங்க, இதுவே வழி என்று பின்னால கேட்கிற சத்தம் ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அது பரலோகத்துக்கு நேரம் அவர் போய்கிட்டே இருப்பாரு, அவரை கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு. நம்ம போவோம், அவரும் போவாரு. அது நம்ம விட்டவே மாட்டார், நம்மளை விட்டவே மாட்டார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடங்க. கர்த்தர் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறீர்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தும் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலும் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா பேப்பர்லையும் வாசிக்க ரொம்ப ஆலோசனை இருக்கும். அதனால இந்த ஆலோசனைகளை நீங்க என்ன செய்யணும், முன்னாமே நீங்க அப்படி இருந்தீங்க, ஆனா இப்ப நீங்க நினைச்சீங்க ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு அதன் பிரகாரம் நீங்க நினைச்சீங்க கேட்டு அதன்படி நடங்க. நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தர் அவர் தான். அவர் நமக்கு சொல்லியிருக்க சங்கீதம் 32:8 நீ மறந்துவிடுறது, நமக்கு போதித்து நடக்க வேண்டிய காட்டுகிறவர் இயேசுராஜா. ஏசப்பதான் உண்மையை என் கண்ணை வச்சு உனக்கு கிடைச்சுவேன், ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னா வசனத்துல நீங்க பிடிச்சுக்கணும். நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் நினைச்சு வேணாம் காட்டுவார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவர்கிட்டயே நீங்க பேசுங்க. ஆண்டவர் நம்மளோட பேசுனா நம்ம அவரோட பேசுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆண்டவருக்கு அவரோட நீ பேசி பழகுங்க, உங்களை அதிகமே உங்களுக்கு சிரிப்போம். அல்லேலூயா. என்கிட்ட இயேசுவன் பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. கண்களை முடிச்சு செபிப்போம். நன்றி பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. நீ பேசுற வார்த்தைக்காக நாங்க நன்றி சொல்றேன் ஏசப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருக்க கர்த்தரை உதவி செய்யும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு மறைவாக யாரும் எங்கேயும் போக முடியாதப்பா, நீர் இங்கு முன்பாக இருக்கிறீர். நாங்கள் தகப்பனை பிசாசுக்கு தகப்பனை வாயிலை கொடுக்காதபடி என் கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க தேவனுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய ஆவியை நடத்தும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, முழு குடும்பங்களை ரட்சிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய பலத்த கற்பனைகளை எல்லாத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம், எல்லாருடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வீடியோ மூலியமா கேட்கிற எல்லா குடும்பத்தையும் ரட்சிப்பினால அழகிறீங்க. அப்படியே தேவனுடைய பரிசுத்த கற்பனை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.